கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் புதுச்சேரி ஈவ்ஸ் ரோட்டரி சங்கம் சார்பில் செல்ஃபி ஸ்பாட் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் பெருமைகளை விளக்கும் வகையில் நம்ம புதுச்சேரி என்ற தலைப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த செல்ஃபி ஸ்பாட் திறப்பு விழா நடந்தது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு செல்ஃபி ஸ்பாட்டை திறந்து வைத்தார். கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் ஆகியோர் முதன்மை விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். ரோட்டரி ஆளுநர் வைத்தியநாதன், உதவி கவர்னர்கள் வாணி, மேரி ஸ்டெல்லா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக புதுச்சேரி ஈவ்ஸ் ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர் தேவிகா வரவேற்றார். செயலாளர் ஸ்ரத்தா குமார் நன்றி கூறினார். விழாவில் முன்னாள் உதவி கவர்னர் வனஜா வைத்தியநாதன், முன்னாள் தலைவர் அனுராதா ராஜகோபாலன், முன்னாள் செயலாளர் வழக்கறிஞர் ஹேமாம்புஜம், முன்னாள் பொருளாளர் ரேஷ்மி மற்றும் சங்க உறுப்பினர்கள், பல்வேறு ரோட்டரி சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 13.60 லட்சம் மதிப்பீட்டில் மதகடிப்பட்டு மடுகரை சாலையில் முதல் குறுக்கு தெரு, எத்திராஜ் நகர், வேலாயுதம் நகர் மற்றும் செல்வ விநாயகர் நகர் ஆகிய பகுதிகளில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்பைன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் ராமமூர்த்தி மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். கிராம மக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று சாலை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனுக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில மாணவர் மற்றும் பெற்றோர் நல சங்க தலைவர் பாலசுப்ரமணியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 23ஆம் தேதி மத்திய கல்வி அமைச்சகம் நாடு முழுவதும் 5ஆம் வகுப்பு இறுதி ஆண்டு தேர்வு வெற்றி பெற்றால்தான் 6ஆம் வகுப்பிற்கோ அல்லது 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால்தான் 9ஆம் வகுப்பிற்கு செல்ல முடியும் என்று அறிவித்திருந்தது. இந்நிலையில் புதுவை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரியில் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட விதிமுறைகளின்படி மாணவர்கள் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு தேர்ச்சி முறை பின்பற்றப்படும் என அறிவித்துள்ளார். புதுவை மாநிலத்தில் தனி கல்வி வாரியம் அமைக்கப்படாததால் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகள் மத்திய கல்வி வாரியத்தின் சட்டத்திட்டத்தின்படியும், அதேபோல் தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தமிழக அரசின் தமிழக கல்வி வாரியத்தின் கீழ் செயல்படுகிறது. மேலும் ஏனம் பகுதியில் ஆந்திர அரசின் கல்வி வாரியத்தின், மாகே பகுதி கேரள அரசின் கல்வி வாரியத்தின் கீழ் செயல்படுகின்றது. இதனால் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வி சமநிலையில் இல்லை. எனவே புதுச்சேரி அரசு 4 பிராந்தியத்திற்கும் ஒரே கல்விக் கொள்கையை பின்பற்ற கல்வி வாரியத்தை அமைத்து அனைத்து பகுதி மாணவர்களுக்கும் சமநிலை கல்வியை வழங்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மாணவர் பெற்றோர் நல சங்க தலைவர் பாலா வலியுறுத்தியுள்ளார். வில்லியனூர் கொம்பின் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் அமைதி நகர் பகுதியில் தார் சாலை மற்றும் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 11,18,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சரின் துணைவியார் அன்ன பிரபாவதி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், பாஜக தொகுதி தலைவர் ஐயனார், வில்லியனூர் கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பாஜக கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் ஆன்லைன் கராத்தே போட்டியில் புதுவையை சேர்ந்த மாணவ மாணவிகள் வெற்றி பெற்று சாதனை படைத்தனர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மங்களம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பெரியசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். உதவி ஆய்வாளர் பெரியசாமி மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூறி கேக் வழங்கி பாராட்டினார். விழாவில் தலைமை பயிற்சியாளர் ஷியோ சரவணன் உடனிருந்தார். இதில் புதுவை எவர்கிரீன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி மற்றும்
ஷோட்டோகான் கராத்தே பள்ளி சார்பில் தனித்திறமை கத்தா பிரிவில் யோகிதா முதல் பரிசும், விஸ்வா நவீன் ஜீவிதா 2ஆம் பரிசும், கவின் 3ஆம் பரிசும் பெற்றனர். இவ்விழாவானது வெற்றி பெற்ற மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்துவதுடன் அவர்களின் சாதனையை மேலும் ஊக்குவிக்க செய்யும் வகையில் நடைபெற்றது. மணவெளி தொகுதிக்குட்பட்ட இடையார்பாளையம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் கேகேடி டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் பொதுமக்களுக்கு ஆண்டுதோறும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தைப்பொங்கலை முன்னிட்டு பொதுமக்களுக்கு தினசரி நாள்காட்டி மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கு தினசரி நாள்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி அவரது இல்லத்தில் நடைபெற்றது. என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் குமரேசன் தலைமையில் தொகுதி தலைவர் மனோகர் கலந்து கொண்டு தொகுதியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் தினசரி நாள்காட்டி மற்றும் சர்க்கரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த 2004ஆம் ஆண்டு இதே நாளில் சுனாமி பேரலை தாக்கியதால் புதுச்சேரியின் கடற்கரை கிராமங்கள் பெரும் சேதமடைந்தது. இதனை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து மீனவ கிராமங்களிலும் மீனவ மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதில் வீராம்பட்டினம் கடற்கரையில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்பின் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தலைமையில் அவரின் ஆதரவாளர்கள் வீராம்பட்டினம் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் கிராம நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு காலாப்பட்டு மீனவர்கள் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஊர் பொதுமக்கள், பஞ்சாயத்தார்கள் ஊர்வலமாக சென்று கடற்கரையில் மலர் தூவி கடலில் பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தினர். அதேபோல் விழுப்புரம் மாவட்டம் பொம்மையார்பாளையம் மற்றும் கோட்டக்குப்பம், தந்திரியான்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்குள் சென்று அஞ்சலி செலுத்தினர். சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் மேற்கு மாட வீதி அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலயத்தில் கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ ஐயப்பன் சுவாமிக்கு 23ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமம், 108 சங்காபிஷேகம், அன்னதானம், ஸ்ரீ ஐயப்பன் சுவாமிக்கு மகா தீபாராதனை, சிறுமிகள் விளக்கு தட்டுடன் வீதி உலாவும், ஸ்ரீ ஐயப்ப பக்தர்கள் பஜனையுடன் ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. பக்தி பாமாலை, அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் ஆராதனை பூஜையும் அன்னதானமும் நடைபெற்றது. திருவிளக்கு பூஜையில் ஐயப்ப பக்தர்கள், ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் வில்லியனூர் பகுதியில் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம், ஸ்ரீ கன்னிமூல கணபதி ஐயப்ப சேவா சமாஜத்தின் 40ஆம் ஆண்டு ஐயப்ப யாத்திரையும் 13ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜையும் நடைபெற்றது. முன்னதாக வில்லியனூர் பிராமணால் வீதியில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு மகா அபிஷேக ஆராதனையும் மற்றும் ஐயப்பன் பஜனையும், அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ ஐயப்ப சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் குழந்தைகள், பெண்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சமாஜ மாநில நிர்வாகிகள், அன்னதான கமிட்டி நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஐயப்ப பக்தர்கள், பெரியோர்கள், ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ கன்னிமூல கணபதி ஐயப்ப சேவா சமாஜத்தினர் செய்திருந்தனர்.
புதுச்சேரி அரசு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் கீழ் நோனாங்குப்பம் படகு குழாம் இயங்கி வருகிறது. இங்கு 2 ஸ்பீட் போட், 20 பேர் கொண்ட 4 மோட்டார் போட், 40 இருக்கைகள் கொண்ட 3 பெரிய படகு, 80 இருக்கைகள் கொண்ட 2 அடுக்கு ஒரு பெரிய படகு என பல வகையான படகுகள் உள்ளன. இந்த படகு குழாமிலிருந்து படகு சவாரி செய்து பாரடைஸ் கடற்கரைக்கு சென்று அங்குள்ள இசை நீரூற்று, குதிரை சவாரி, கடற்கரை வண்டி உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்களை மகிழ்வித்து மீண்டும் படகு குழாமிற்கு வந்தடைவர். இதனால் இந்த படகு பயணம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்கிறது. இந்நிலையில் கிறிஸ்துமஸ் மற்றும் விடுமுறை தினத்தை முன்னிட்டு உள்ளூர் மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். அரியாங்குப்பம் உப்புக்கார வீதியில் வசிக்கும் அரசு பள்ளி ஆசிரியரான சுந்தர்ராசு இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக வித்தியாசமான முறையில் இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு பொதுமக்களிடையே இணையவழி குற்றங்களை தடுப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக 500 செல்போன்களை கொண்டு கிறிஸ்துமஸ் குடில் அமைத்திருந்தார். இது சமூக ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பரவி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இதையறிந்த சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் அந்த கிறிஸ்துமஸ் குடிலை பார்வையிட்டு ஆசிரியர் சுந்தராசை பாராட்டி சால்வை அணிவித்து சமூக வலைதளங்கள் மூலம் பொதுமக்கள் நாள்தோறும் ஏமாற்றப்பட்டு தங்களது பணத்தை இழந்து வருவது குறித்தும் அதனால் பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டிய எச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக எடுத்து கூறினார். சொல்லிட்டு நீங்கள் அந்த வெப்சைட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லை 1930க்கு நீங்கள் உடனே கான்டாக்ட் பண்ணாலும் அடுத்து போகலாம். இப்போ ஃபினான்ஷியல் சம்மந்தமான ஃபேக் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணது, OLXல பொருள் பர்ச்சேஸ் பண்ணி ஏமாறுறது, மற்ற எதுலாம் சைபர் குற்றத்தில் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் ஃபினான்ஷியல் சம்மந்தமாக உடனடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் பேங்க்கில், இப்போ நீங்கள் ஏமாந்துடுறீங்க பேங்க்கில், அந்த அமௌண்ட் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்குள்ளே நம்ம கம்ப்ளைண்ட் போட்டோன்னா அதுக்கு பின்னால் ஹோம் மினிஸ்டரில் I4Cன்னு ஒரு டீம் இருக்குது, இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை டேக் ஓவர் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னால் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பின்னால் ஒரு பேங்க் டீம் ஒர்க் பண்ணும். அந்த அமௌண்ட் வெளியில் போகாத அளவுக்கு, இப்போ சைபர் குற்றவாளி அந்த அமௌண்ட்டை எடுக்காத அளவுக்கு கடற்கன்னு தடுத்துருவாங்க. தடுத்து அந்த அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க, லீன் மார்க் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தடுத்துருவாங்க. சீக்கிரம் நம்ம பணத்தை எடுத்துடலாம். திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: வேங்கவேல் விவகாரத்தில் 2 ஆண்டுகள் கடந்தும் பட்டியலின மக்களுக்கு கிடைக்காத நீதிக்காக திராவிட மாடல் அரசு தலைக்குனிய வேண்டும். குற்றவாளி யார் என்று கூட காவல்துறையால் துப்பு துலக்க முடியவில்லை என்பதை ஏற்க முடியாது. இதேநாள் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இச்சம்பவம் நடைபெற்றது. CBCID போலீஸ் விசாரணைக்கு மாற்றப்பட்டும் குற்றவாளிகளை கைது செய்ய முடியவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. குற்றப்பத்திரிகை எப்போது தாக்கல் செய்யப்படும் என நீதிமன்றம் கேட்டும் காவல்துறை பதில் சொல்லவில்லை. இதில் குற்றவாளி யார் என ஆட்சியாளர்களுக்கு நன்கு தெரியும். திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு தொடர்ந்து அநீதி நிகழ்த்தப்படுகிறது. இதற்கு அம்மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள். இவ்வழக்கை CBI வசம் தமிழக அரசு ஒதுக்க வேண்டும். வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டி பாமக சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. கடந்த ஆட்சியில் கொடுத்த இடஒதுக்கீட்டை மீண்டும் கொடுக்க வேண்டும் என்றுதான் கேட்கிறோம். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வருகின்ற 6ஆம் தேதி கூட உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தில் நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார். வேங்கவேல் பட்டியலின மக்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதிக்கு 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் நீதி வழங்க முடியாததற்காக திராவிட மாடல் அரசு தலைகுனிய வேண்டும். வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றவாளிகள் யார் என்பது ஆட்சியாளர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளில்தான் திராவிட மாடல் அரசு ஈடுபடுவதை தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க அக்கறை காட்டவில்லை. இதுதான் திராவிட மாடலா? திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு தொடர்ந்து அநீதி இழைக்கப்பட்டு வருகிறது. பட்டியலின மக்களின் நலனுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி வேறு காரியங்களுக்கு திருப்பிவிடப்படுகிறது.
பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட 10,000த்திற்கும் கூடுதலான பின்னடைவு பணியிடங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நிரப்பப்படாமல் உள்ளன. இவை ஓராண்டில் நிரப்பப்படும் என திமுக அரசு அறிவித்து 2 ஆண்டுகள் ஆகியும் கூட அந்த இடங்கள் நிரப்பப்படவில்லை. பட்டியலின மக்களுக்கு தொடர்ந்து அநீதி இழைத்து வரும் திமுக அரசுக்கு அந்த மக்கள் சரியான பாடம் போட்டுவார்கள். வேங்க வயல் வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் வழக்கை சிபிஐ வசம் தமிழக அரசு ஒதுக்க வேண்டும். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் நம்மால் மருதூர் சாலை சதுப்பில் சிபிஎம் சார்பில் தஞ்சை மாவட்டத்தில் நெல் அறுவை தொழில் ஈடுபட்ட தொழிலாளர்களுக்கு கூலி உயர்த்தி தர கேட்டு போராடிய 44 விவசாயிகளை உயிருடன் எரித்து கொண்டனர். அதன் நினைவாக கண்டமங்கலம் ஒன்றியத்தில் உயிர் நீத்த 44 போராளிகளின் 56ஆம் ஆண்டு நினைவு நாள் கண்டமங்கலம் சிபிஎம் ஒன்றிய செயலாளர் உலகநாதன் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. இதில் அடிப்படை வசதிகளில் ஏழை மக்களின் போராட்டத்தை குணத்தை மேம்படுத்தும் வகையில் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்திரப்பீடத்தில் சக்தி மாலை இருமுடி திருவிழாவை முன்னிட்டு திண்டிவனம் குழந்தைவேல் திருவில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் சக்தி மாலை இருமுடி அணிவித்தல் மற்றும் அன்னதானம் நிகழ்ச்சி மணக்குள விநாயகர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சக்தி மாலையை அணிந்து கொண்டனர். விழாவில் வருகின்ற டிசம்பர் 27 வெள்ளிக்கிழமை மேல்மருவத்தூர் புறப்பட்டு சென்று சக்தி மாலை செலுத்த உள்ளனர். அதன் பிறகு டிசம்பர் 29 சக்தி மாலை செலுத்த உள்ளனர். இந்த நிகழ்ச்சி விழுப்புரம் மாவட்ட ஆன்மீக இயக்க துணைத் தலைவர் சுகுமார் முன்னிலையிலும் மன்ற தலைவர் முரளிதர் தலைமையில் மன்ற நிர்வாகிகள் ரத்னவேல், பாலசுப்ரமணியன், ஆனந்த், முத்தமிழ், அருள், மாவட்ட இளைஞரணி கார்த்திக், சிவராமன், பொன்னம்மாள், ராணி, ஐயப்பன், பானு, ஸ்ரீமதி மாலா, பெரியநாயகி கலந்து கொண்டனர். இதேபோல் சேதராப்பட்டு ஸ்ரீ நீலாவதி அம்மன் உடன் விநாயகர், முருகர் மற்றும் நவக்கிரக சன்னதி ஆலயத்தின் 18ஆம் நாள் மண்டல அபிஷேகம் நடைபெற்றது. இதில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். மேலும் சேதராப்பட்டு முக்கிய பிரமுகர் இருசப்பன் உபயதாரர் குடும்பத்தினர் பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். விழாவில் ஆலயத்தின் அறங்காவலர் குழுவினர் மற்றும் நிர்வாகத்தினர், பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இருபதாம் ஆண்டு சுனாமி நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் வம்பக்கிரபாளையம் மீனவ மக்களுடன் சோனாவாளையம் சந்திப்பில் சுனாமி பேரலையால் உயிர் நீத்தவர்களின் படங்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக ஊர்வலமாக புறப்பட்டு கடற்கரை சாலை சென்று கடலில் மலர் தூவி பாலூற்றி அஞ்சலி செலுத்தினார். இதேபோல் ஆழிப்பேரலையில் உயிர் நீத்தவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியில் 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. ராஜா சந்துருஜி அறக்கட்டளை நிறுவனர் ராஜா சந்துருஜி அங்குள்ள சுனாமி தூணின் முன் மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி கடலில் பாலூற்றி சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதில் மீனவ பஞ்சாயத்து தலைவர் மற்றும் மீனவ சமுதாய மக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு 600 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் 50 நபர்களுக்கு நிழற்குடை, 50 பேருக்கு ரெயின்கோட், 13 பேருக்கு தள்ளுவண்டி, 1 நபருக்கு தட்டுவண்டி, 20 பெண்களுக்கு தையல் இயந்திரம், 2 பேருக்கு சலவை பெட்டி, 4 தொழிலாளர்களுக்கு இரும்பு கம்பி கட்டிங் இயந்திரம், 15 முதியவர்களுக்கு மூக்கு கண்ணாடி, 400 பெண்களுக்கு பட்டுப்புடவை உள்ளிட்ட 600 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறப்பு விழா முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் நடைபெற்றது. பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் மற்றும் மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் உத்தமன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு கலைஞர் நூலகத்தை திறந்து வைத்து ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினர். இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், சம்பத், மாநில துணை அமைப்பாளர்கள் குமார், செயற்குழு உறுப்பினர்கள், மாநில பிரதிநிதிகள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி அரசு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் தேசிய நுகர்வோர் தின விழா கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குநர் சத்யமூர்த்தி வரவேற்புரை நிகழ்த்தினார். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தலைமை தாங்கி பல்வேறு நுகர்வோர் அமைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இதில் புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் ஆணையம் தலைவர்கள் சுந்தர வடிவேலு, முத்துவேல் மற்றும் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் பல்வேறு நுகர்வோர் அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சார் வாங்க 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 அம்மா வழி விடுங்க, வாங்கணும் வழி விடுங்க, வாங்கணும் வழி விடுங்க. 2 லைனாக போகாதீங்க, ஒரே லைனாக போங்க. தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் நம்ம. அம்மா அம்மா புதுச்சேரி மாநில அனைத்து மீனவ அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் EBC இடஒதுக்கீட்டை உயர்த்த கோரி புதுவை கடற்கரையில் இறங்கி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்திற்கு கூட்டமைப்பு தலைவர் சரவணன் பூபாலன் தலைமை தாங்கினர். புதுவை மற்றும் காரைக்கால் மீனவர்களுக்கு 2010ஆம் ஆண்டு EBC இடஒதுக்கீடு 2% என்பது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் தனி ஒதுக்கீடு கொடுக்கப்படுகின்றது. புதுவையில் சுமார் 1,70,000 மீனவர்கள் உள்ளனர். புதுவையில் மொத்த மக்கள் தொகையில் இது 12% ஆகும். எனவே 12% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி அனைத்து கிராம பஞ்சாயத்துக்காரர்கள், சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் புதுச்சேரி கடற்கரையில் இறங்கி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடற்கரையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை உருளையன்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளரும் மோடி மக்கள் சேவை மைய நிறுவனருமான பிரபுதாஸ் தலைமையில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது. உருளையன்பேட்டை நடேசன் நகர் விரிவாக்கம் அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகள் மற்றும் உணவுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி பாஜக மகளிர் அணி தலைவர் கீதா, பொதுச் செயலாளர்கள் பிரியா, லக்யா, செயலாளர் ஆண்டனி பிரியா, பாஜக தொகுதி செயலாளர் அகிலாண்டேஸ்வரி, லட்சுமி உள்ளிட்ட பாஜக தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இருபதாம் ஆண்டு சுனாமி ஆழி பேரலை நினைவு தினத்தை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதி புதுக்குப்பம் கடற்கரையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சுனாமியால் உயிர் நீத்தவர்களுக்கு மெழுகுவத்தி ஏந்தி மலர்தூவி மற்றும் கடலில் பாலூற்றி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் புதுக்குப்பம் மீனவ கிராம பஞ்சாயத்தார், சுனாமியில் உயிர் நீத்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு சுனாமியால் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி என்கின்ற ஆழிப்பேரலையில் உயிரிழந்தவர்களின் நினைவாக நல்லவாடு கடற்கரையில் மணவெளி நாம் தமிழர் கட்சியினர் மீனவர் பாசறை சார்பாக சுடரேற்றி மலர் வணக்கம் மரியாதை செய்யும் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வில் இளங்கோவன், கோகுல், ரமேஷ், பாலன், முகுதன், பவி, விண்ணரசன், காளிதாஸ், பவித்ரன், நரேஷ், காவியன், ஆகாஷ் ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக குப்பை கிடங்கு செயல்பட்டு வருகிறது. புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள குப்பைகளை லாரிகள் மூலம் அப்புறப்படுத்தி பின்னர் குருமாம்பேட் பகுதியில் உள்ள குப்பை கிடங்குகள் கொட்டப்பட்டு வருவது வழக்கம். இதனிடையே குப்பை கிடங்கால் அருகாமையில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கு தொற்று ஏற்படுவதாகவும் மேலும் குடிநீர் மாசுபடுவதால் குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்ய கோரி அப்பகுதி மக்கள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் 50க்கும் மேற்பட்ட அப்பகுதி பொதுமக்கள் குப்பை கிடங்கின் நுழைவாயில் முன் சாலையில் அமர்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மறியலில் ஈடுபட்டதன் காரணமாக வழுதாவூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் குப்பை கிடங்கால் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்ததை தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். சார் வாய்க்கால் இல்ல சார், வாய்க்கால் மெயின் ரோடு தான் சார். வாய்க்காவுக்கு சார் தண்ணி வந்து பைப் போட்டீங்க, அது ஃபில்டர் பண்ணி தான் நம்ம வெளிய அனுப்புறோம். அது இந்த ஸ்பெஷலிஸ்ட் எப்படி பண்ணாம இருக்கீங்க சார்? அவங்க சொன்னாங்க
புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி விளையாட்டு அரங்கில் அரசு அங்கீகாரம் பெற்ற யுனைடெட் புதுச்சேரி அமைச்சர் மல்யுத்த சங்கம் சார்பில் மாநில அளவிலான மல்யுத்த போட்டி புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, யானம் ஆகிய பிராந்தியங்களிலிருந்து 850க்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். 2 நாட்களாக நடைபெற்ற இப்போட்டியின் நிறைவாக மற்றும் பதக்கம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மல்யுத்த சங்க நிறுவன செயலாளர் மாஸ்டர் வினோத் தலைமை தாங்கினார். புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க செயலாளர் தனசேகர், தொழிலதிபர் செந்தில்குமார், திருமுருகன், மிஸ்டர் இந்தியா சங்கர் உடற்கல்வி இயக்குநர் ஆதவன், பாண்டி பீச் பிரவீன் ஆகியோர் வீரர்களுக்கு பதக்கம் அணிவித்து வாழ்த்தினர். இப்போட்டியின் ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பையை லயன்ஸ் கிளப், 2ஆம் இடத்தை தங்கல் கிளப், 3ஆம் இடத்தை பீனிக்ஸ் மற்றும் தண்டர் கிளப் பெற்று சென்றனர். துணை செயலாளர் ஜெகன் தாமோதரன், பொருளாளர் சோமசுந்தரம், நிர்வாகிகள் செல்வம், வீரப்பன் உட்பட பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் தேசிய போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தையொட்டி புதுவை கடலில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் பாலூற்றியும் பூக்கள் தூவியும் ஆழி பேரலையில் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசு மீனவர் நலத்துறை சார்பில் 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுவை கடற்கரையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், சரவணன்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், பாஸ்கரன் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், பிரகாஷ்குமார் ஆகியோர் கடலில் பாலூற்றியும் மலர் வளையம் வைத்தும் சுனாமியின் போது உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். சண்முகண்ணா, நீங்க சொல்லிட்டு போய் நிக்கிற பாருண்ணா. அது ஒரு கை கீழே யாரும் குறுக்கில் வராதீங்க, குறுக்கில் வராதீங்க, யாரும் குறுக்கில் வராதீங்க. சொம்ம விட்டு இடையே வந்துருங்க. சார் அப்படியே அப்படியே சார் அப்படியே அந்த பக்கம். சார் ஓகே சார். ஐயோ நீங்க எங்க வந்தா சார் ஓகே சார், ஓகே சார், அங்கே இருக்கு சார். அங்கே இருக்கு சார். கண்ணை விட்டு அங்கே இருங்க.